திருவள்ளூர் அருகே மது குடிப்பதற்கு 100 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த நபர்களிடம் சொல்லி உன்னையும் கொலை செய்து விடுவேன் என விஏஓவை மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். சரக்கடிக்க காசு தரவில்லை என்றால் சாவடித்து விடுவேன் என மிரட்டிய கஞ்சா போதை ஆசாமி யார்? திருவள்ளூர் அடுத்த கல்யாணக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலராக சீனு என்பவர் பணியாற்றி வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த 45 வயதான கர்ணன் என்பவர் அந்த பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய அரசு இ-சேவை மையத்தில் தங்கியும் அங்கன்வாடி மையத்தில் அளிக்கக்கூடிய உணவை உண்டும் வாழ்ந்து வருகிறார். தினந்தோறும் கர்ணன் பல பேரிடம் யாசகம் பெற்று மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி உள்ளார். எப்போதும் கஞ்சா போதையில் சுற்றித் திரியக்கூடிய கர்ணன் அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களை தரக்குறைவாக பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் இ-சேவை மைய கட்டிடம் அருகே அமைந்திருக்கக்கூடிய விஏஓ அலுவலகத்திற்கு சென்றவர் அங்கு பணியில் இருந்த விஏஓ சீனுவிடம் குடிப்பதற்கு 100 ரூபாய் கொடுக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். தன்னிடம் 50 ரூபாய் இருப்பதாகவும் 100 மட்டும் கொடுத்தால் போதும் என்று கேட்டு நச்சரித்துள்ளார். 100 ரூபாய் கொடுக்காவிட்டால் இங்கிருந்து நகரப்போவதில்லை என்று கூறி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். பணியில் இருந்த விஏஓ அவரிடம் இங்கிருந்து செல்லுமாறு பல முறை அறிவுறுத்தியும் அவர் கேட்பதாக இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் மிரட்டல் துணியில் பேசியவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கடம்பத்தூர் பகுதியை சேர்ந்த நபர்கள் தனக்கு தெரிந்தவர்கள் என்றும் 100 ரூபாய் கொடுக்காவிட்டால் அவர்களிடம் சொல்லி உன்னையும் ஆம்ஸ்ட்ராங்கை போல கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார். எவ்வளவு சொல்லியும் கர்ணன் அங்கிருந்து நகராமல் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்ததால் விஏஓ குல்ரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விரைந்து வந்த போலீசார் கர்ணனை பிடித்து அவர் தங்கியிருந்த இ-சேவை கட்டிடத்தில் ஆய்வு செய்தனர். அங்கு போதை ஊசி மற்றும் போதை மாத்திரைகள் இருப்பதையும் பறிமுதல் செய்தனர். கர்ணனை கைது செய்த போலீசார் அவரை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குடிப்பதற்கு 100 ரூபாய் தராத கிராம நிர்வாக அலுவலரை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கொலையாளிகளை வைத்து கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.